தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 29வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம் வாழ்வு எடுக்கின்ற முடிவுகள் தான் நம் வாழ்வையை நிர்ணயிக்கக்கூடியதாக, நம் எதிர்காலத்தும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை முடிவு செய்வதாக அமைந்திருக்கின்றன. நாம் எடுக்கும் நல்ல முடிவுகள் நம் வாழ்வில் மேன்மையை நோக்கி வழி நடத்தும். நாம் ஒரு சிறு அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ கோபத்திலோ ஆத்திரத்திலோ நாம் எடுக்கின்ற முடிவுகள் நம் வாழ்வினுடைய அழிவுக்கு காரணமாய் அமைந்து விடுகின்றன. அப்படி என்றால் நம் வாழ்விலே எடுக்கின்ற முடிவுகளுக்கு துணை புரிவது யார்? நமக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தூய ஆவியானவர். நம்மை படைத்த இறைவன் நமக்காக முடிவெடுக்கலாமே. கடவுள் நம்மை சுதந்திரம் மனிதர்களாக படைத்திருக்கின்றார், உரிமையின் பிள்ளைகளாக படைத்திருக்காகவே அதில் அவர் தலையிடுவதில்லை, காத்து கொண்டிருக்கின்றார். ஊதாரி மைந்தன் தந்தையிடம் போய் அந்த சொத்தை பிரித்து கேட்கிற பொழுது தந்தை தடுத்திருக்கலாம், ஆனால் அவனுடைய உரிமையிலே தலையிட அவர் விரும்பவில்லை. அதேதான் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பது நம்முடைய கரங்களிலே இருக்கின்றன. எடுத்தவுடன் எந்த தீமையும் நம்மை அடிமைப்படுத்தி விடுவது இல்லை. மாறாக சிறிது சிறிதாக அது நம்முள் நுழைந்து அவை நம்மை தன்மையப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்துகிறதை தான் யாக்கோப்பு திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் சொல்லுவார். முதலிலே நம்முடைய தீய எண்ணங்கள் நம்மை தூண்டுகின்றன. தீய எண்ணங்கள் தூண்டி அது கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவினை ஈன்றெடுக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தீய எண்ணங்கள், அந்த தீயனங்களுக்கு கருவிகளாக இருப்பது நம்முடைய ஐம்புலன்கள், நம்முடைய உடல் உறுப்புக்கள், அவயங்கள். தீமை நம் உள்ளத்திலே வர, தீமையை நம் உள்ளத்திலே ஊன்றப்பட, தீமை நம் உள்ளத்திலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட காரணமாக இருக்கின்றது. உதாரணம் சொல்ல வேண்டுமெனில், நம் கரங்களில் இருக்கின்ற அலைபேசி, அதிலே தேவையற்ற காட்சிகளோ தேவையற்ற செய்திகளையோ நாம் பார்க்க ஆரம்பிக்கின்ற முதலிலே மனசாட்சி நம்மை தடுக்கும். கடவுளுடைய ஆவி நம்மை தடுக்கும். அந்த ஆவியின் செயல்பாடுகளுக்கு, நமக்கு துணையாக இருக்கிற தூதர்களின் செயல்பாடுகளுக்கு எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுக்காமல் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர்ச்சிகளுக்கு தீனி போட ஆரம்பிக்கிற பொழுது, நம்முடைய அவயங்களுக்கு தீனி போட ஆரம்பிக்கிற பொழுது, நம்முடைய அவயங்கள் தீயவனுடைய கருவிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கின்றன. நம்மை முழுவதுமாக நாம் தீயவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். இப்படி நம்முடைய உணர்ச்சிகள் தீனி போட அது சிறிது சிறிதாக தன்மையப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றது. அப்படி அடிமைப்படுத்தி விட்டவுடன் நாம் அதிலிருந்து வெளிவர முடிவது இல்லை. இதே போல் தான் ஒவ்வொரு தீய பழக்கங்களும், ஒவ்வொரு பாவக்காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடல் அவயங்களை தன்மையப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றது. எனவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் எச்சரிக்கின்றார், உங்களை பாவத்திற்கு இட்டு சென்று அழிவிற்கு உங்களை விற்று விடாதீர்கள், உங்கள் உறுப்புகளை தீயவன் கருவிகளாக ஒப்பு கொடுத்து விடாதீர்கள், பாவத்தின் ஆட்சி உங்களை முழுமை தன்மையப்படுத்த உங்களை அதற்கு விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை நமக்கு விடுப்பதாக இருக்கு. ஏனெனில் நாம் எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணுமோ அதற்கு நாம் அடிமை. பாவத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய உறுப்புகளும் நம்முடைய உடலும் பாவத்திற்கு அடிமையாக மாறுகிறது, சாத்தானுடைய கருவியாக மாற்றப்படுகிறது. அதே வேளையிலே நம்மை கடவுளுக்கு கீழ்ப்படைந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம், நல்லதை தேர்ந்தெடுக்க, நன்மை செய்ய, நல்லவர்களாக வாழ. தீமையும் நம்மை தொற்றிக்கொண்டே இருக்கின்றது, நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, நம்மை கவி பிடிக்க காத்து கொண்டே இருக்கின்றது. அதைதான் பேதுரு சொல்லுகின்றார் தன் திருமுகத்து 5ஆம் அதிகாரத்திலே, சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்ற சொல்வார். நீ சிறு தளர்ந்து போனாலும் உடைய ஆன்மாவை நீ இழந்து விடுவாய் என்று சொல்லி.
அப்படி என்றால் என்றும் விழிப்பாய் இருக்க வேண்டும், என்றும் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமைகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும். சோம்பலுக்கும் அசரைத்தனத்திற்கும் அதனால் வருகின்ற எல்லா விதமான மற்ற தீமைகளுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தோம் எனில் நிச்சயமாக அருள் வாழ்வை இழந்துவிடும். நாம் சாத்தானுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, நம்முடைய அவயங்களை சாத்தான் கருவிலாக மாற்றுகின்ற பொழுது, நாம் நினையாத நேரத்தில் நம்முடைய அழிவு நம்மை தேடி வரும். நம் கையிலே இருக்கின்றது. இன்று கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றேன்? நல்லவனாக வாழ, நன்மையை பேச, நல்லதை செய்ய, நல்லவர்களோடு இணைந்து வாழ நான் முற்படப் போகின்றேனா? அல்லது குறுக்கு வழியிலே செல்வம் சேர்ப்பது, தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாவது, ஆசைகளுக்கு அடிமையாகி எல்லாவித அழிவின் பாதையிலே செல்வது, உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய உடல் உணர்ச்சிகளுக்கு தீனி போட்டு நம்முடைய சிற்றின்ப ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வது, இதையெல்லாம் செய்தோமெனில் நம்முடைய உடல் அவயம் சாத்தானுக்கு சொந்தம். சாத்தானுக்கு நாம் சொந்தமாக்கப்படுகிற பொழுது சாவின் தலை நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். அதன் வழியாக நம்முடைய அழிவும் நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கும். சிந்திப்போம். அழிவின் பாதையிலிருந்து எழுந்து நின்று வாழ்வை பற்றி கொள்வோம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடப்போம். இறைவன் தருகின்ற நிலை வாழ்வில் சொந்தக்காரர்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன்.